Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பை விறகடுப்புல தான் செய்யறேன். நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல வறுத்தெடுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு தேங்காவை கருக விடாம நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லாவே வறுபட்டு வந்தாச்சு. நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுல ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாவே வதங்கி கிடைக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்க்கும் போது இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ்ல தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதுல நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ அடுத்ததா 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். நாட்டுக்கோழி நம்ம வீட்டிலேயே சுலபமாக கிளீன் பண்ணி கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நாட்டுக்கோழியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணியை வெளிவிட்டு நல்லா குக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுக்கும்போது தான் எலும்பு எல்லாமே நல்லா குக் ஆகி இறைச்சிலையும் நல்லா மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்க, இதை நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சு நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.